உங்களை வந்து தடை போட்டு 47 வருஷமாக தடை போட்டு இப்போ அடித்த அடி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணுறோம். அந்த காம்பன்சேஷன் நேரடியாக பணமாக இல்லாமல் பல வகையான வழியில். அமெரிக்கா அஃபீஷியலாகவே ஈரானோட வல்லமையை வந்து ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா எப்படி இது பண்ணல? அப்போ ஈரானோட வல்லமையை ஒத்துக்கிட்டேன்னா நான் வந்து இங்கே உருப்படியாக இருக்க முடியாது. யார்? இஸ்ரேலோட. இப்போ டேங்க் இந்த மாதிரி டேங்க் உள்ள போது அவங்களால சமாளிக்க முடியலை. அப்போ வந்து உடனே அங்கேருந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரான் உன்னோட ப்ராக்சி வந்து இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதை அவங்களை நிறுத்த சொல்லு, இல்லைன்னா ஈரான் வந்து உண்டுலேன்னு பண்ணிடுவேன் நான். நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக ஊர் போய் சேர்ந்துக்க மாட்டீங்க. யார்? ட்ரம்ப் சொன்னது. நீங்கள் சுவிட்சர்லாந்துலேருந்து நீங்கள் திரும்பி ஈரானுக்கு போய்க்கிற மாட்டீங்க. அப்படி இந்த மாதிரிலாம் ஒருத்தர் மிரட்டினா அப்போ வந்து இந்த ஆள் வந்து என்ன ஒரு ஒரு கிறுக்கனா அவள் என்னத்தை சொல்கிறது? யூத லாபி முதல்ல இங்கே கரையாக அரித்த மாதிரி அமெரிக்கா வந்து பூரா அரியர்னு அரித்து அமெரிக்கா வந்து கீழே இறக்கி விட்டு அப்புறம் தானும் செத்து போவாங்க. அப்படித்தான். ஏன்னா இஸ்ரேல் வந்து சின்ன நாடு தான். அமெரிக்கா பேக்கப்பில் இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எம்ஓயு பொறுத்த மட்டும் ஈரான் வந்து வெற்றி அடைஞ்சு நினைக்கிறீங்களா இல்லை தோல்வி நினைக்கிறீங்கன்னா, ஈரான் தான் வெற்றி அடைஞ்சது 92% எங்கே? இஸ்ரேலுக்குள்ள. ஓகே, அது ஒரு கணிப்பு. இந்த கணிப்பு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ்ரேல் கீழே டவுன் ஆயிடுச்சுல்ல. ஆமாம். ஓகே, சரி, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டால் நெத்தன்யாகு தான். வணக்கம், இது வாவ் தமிழா. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுடைய போர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அமைதி நடவடிக்கை ஏற்படும் என்கிற சூழல் இருந்த நிலையில் இன்று திடீரென்று ஒப்பந்தம் முறிவு பெற்றது போல் 3 நாடுகளும் தாக்குதல் சம்பவம் நடத்துமோ என்கிற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து திரு கசாலி அவர்கள்ட்ட கேட்டு வாங்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்ன சார் அது அமைதி ஒப்பந்தம் ஒரு பக்கம் பேசி நடந்து ஒப்பந்தம்லாம் போட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்படி ஈரானை வந்து கடுமையான மிரட்டல் விடும் தொனியில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. என்ன நடந்தது சார்? எதுக்காக இப்படியான ஒரு மாற்றம் நடந்தது? ஸ்கூலில் சின்ன பிள்ளை சண்டை போடும் தெரியுமா? திடீர்னு கிள்ளிட்டாங்க, அப்புறம் திடீர்னு முட்டாயை கொடுத்து இந்த முட்டாயை ஃப்ரெண்ட் ஆகும், அப்புறம் திடீர்னு பார்த்தா வந்து முதுகில் அடிச்சிட்டாங்க. இப்படியே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கு. இது வந்து உருப்படியாக அதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னென்னு தெரியாது, அதுக்கான எதிரினா என்னென்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளைய மாதிரி வந்து கேவலமாக நடந்துக்கிறாங்க இந்த மொத்த கோஷ்டியும். இதில் முதல்ல இருந்து தன்னோட நிலைப்பாடில் மாறாமல் கரெக்டாக இருக்கிறது யார் அப்படின்னா ஈரான். என்னென்னா, நாங்கள் எப்போவுமே இதை அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க, தயாரிக்க மாட்டோம். ஹர்மோஸ் வந்து 40 வருஷமாக திறந்தே தான் இருக்குது, அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. ஆனால் இங்கே அடின்னு அடித்த உடனே என் நிலத்துக்குள்ளே என்னோட உரிமைப்பட்ட இடத்துக்குள்ளே ஹர்மோஸ் இருக்குது, அப்போ நான் ஏன் வந்து அதை உங்களுக்கு ஃப்ரீயாக விடணும்னு க்ளோஸ் பண்ணாங்க. அது ஒன்று தான் இப்போ பண்ணது. மற்றபடி அவங்க எந்த இடத்துலையும் அந்த நாட்டிலேருந்து பெருசாக எங்கேயும் அடித்ததில்லை. ஆனால் அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இங்கே இஸ்ரேல் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கான். அவனை கட்டுப்படுத்துறதுக்கு சுற்றி உள்ள ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, ஹெஸ்புல்லாவோ ஹமாஸோ ஹவுத்திஸோ அல்லது வந்து என்னது கத்தாபையா ஜிசிஎம் ஒரு 4-5 குரூப்பு, அந்த குரூப்புக்கு வந்து ஃபீடு பண்ணது, ஆயுதங்கள் கொடுத்தது, பணம் கொடுத்தது, சம்பளம் கொடுக்கறது, வசதிகள் செஞ்சு கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஈரான் டெஹ்ரான் கூட்டு வந்து அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் பேசி என்னென்ன எப்படி கண்ட்ரோல் பண்ண எல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து பண்ணாங்க. அது எப்படின்னா, இஸ்ரேலுக்கு உள்ளே எதுவுமே பண்ணலை. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன இடம், பாலஸ்தீன் வந்து பெரிய இடமா இருந்தது. ஓகே, இப்போ என்னாச்சு, இஸ்ரேல் வந்து பெரிய இடம், பாலஸ்தீன் வந்து இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க், இந்த பக்கம் காசாங்கன்னா வெறும் 360 ஸ்கொயர் கிலோமீட்டர், ரொம்ப 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 சிறுசு. அப்போ எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணி செட்டிலர்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்களா. அப்போ இவங்க வந்து போகிற போக்கில் இது அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க, நேரடியாக இஸ்ரேல் வந்து ஒரு நாடாக யூஎன் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கு, ஈரான் ஒரு நாடாக யூஎன் அங்கீகாரம் பண்ணியிருக்கு. நேரடியாக எந்த காரணம் இல்லாமல் தாக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், பின்னாடி இருந்து ஆயுதம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதம் கொடுத்தது, ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுத்தது, இங்கே ஹவுத்திஸுக்கு ஆயுதம் கொடுத்தது அப்படின்னு கொடுத்தாங்க.
இது கரெக்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அடிச்சிருக்க அடிக்கு அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பணம் கொடுத்து எல்லா வசதி கொடுத்து யாரு? அமெரிக்கா. அப்போ அமெரிக்கா பண்ணது ரைட்டுன்னா ஈரான் பண்ணது ரைட்டு, அமெரிக்கா பண்ணது தப்புன்னா ஈரான் பண்ணது தப்பு. ஸோ இதுதான் மேட்ரு. அப்போ சரி, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய இதை பற்றி டீட்டெயில்டாக பேசிட்டோம். எம்ஓயு சைன் பண்ணணும். 19ஆம் தேதி ஜெனீவாவில் வச்சு சைன் பண்ணுறதா முதல்ல பேச்சு. 18ஆம் தேதி இவர் வந்து ஃப்ரான்ஸில் வெர்சல்ஸில் வச்சு சைன் பண்ணிட்டார், டிஜிட்டலி சைன் பண்ணிட்டார். இங்கே வந்து இவர் மசூத் பெசஸ்கியான் இவர் பிரசிடென்ட், இவரும் சைன் பண்ணிட்டார். அந்த மேட்டர்லாம் முடிஞ்சோன்னா இஸ்ரேல் கொதிச்சிட்டாங்க. யாருக்கு எதிராக? அமெரிக்காவுக்கு எதிராக கொதிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி இது பண்ண போச்சு, சைன் பண்ண போச்சு. அந்த சைன் பண்ணதில் முக்கியமான சரத்துக்கள் என்ன அப்படின்னா, $24 பில்லியன் வந்து ஃப்ரோசன் அமௌண்ட்டு, எது ஈரானோட அமௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா 2 லட்சம் கோடி. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 300 பில்லியன் 28-30 லட்சம் கோடி, அதை வந்து நாங்கள் வேறு வழியில் அமெரிக்கா, இது மிடில் ஈஸ்ட்டு கண்ட்ரிஸு ப்ளஸ் வந்து யூரோப் கண்ட்ரி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு உங்களை வந்து தடை போட்டு 47 வருஷமாக தடை போட்டு இப்போ அடித்த அடி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணுறோம். அந்த காம்பன்சேஷன் நேரடியாக பணமாக இல்லாமல் பல வகையான வழியில், ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. 47 வருஷமாக இருந்த தடையெல்லாம் வந்து நீக்கியாச்சு. நீங்கள் வந்து அன்கண்டிஷனாக எல்லாத்தையும் திறந்து விட்ருங்க இந்த ஹர்மோஸை. சரி, ஓகே, ஃபைன். அப்போ இது வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்கலை. அப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது இந்த எம்ஓயு வந்து அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் அப்படிங்கல்ல, இதில் இஸ்ரேல் கிடையாது. ஆனால் இந்த இது பிட்வீன் அமெரிக்கா அண்டு ஈரான் எம்ஓயு, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து எப்படின்னா, அடுத்து நாங்கள் அக்ரிமெண்ட் பண்ண போகிறோம், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னோட்டம் இது. 60 நாள் வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் ட்ரூஸ், நம்ம வந்து சண்டை போடலை, நாங்கள் வந்து பிளாக்கெட்டை 1 மாதத்தில் தூக்கிடுறோம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. அப்புறம் மைன் இருக்கு இல்லையா, கடல் கன்னி வெடி, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துடணும். ரைட், ஓகே, எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் ஓகே தான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அமெரிக்கா அஃபீஷியலாகவே ஈரானோட வல்லமையை வந்து ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா எப்படி இது பண்ணதில்ல. அப்போ ஈரானோட வல்லமையை ஒத்துக்கிட்டேன்னா நான் வந்து இங்கே உருப்படியாக இருக்க முடியாது, யார்? இஸ்ரேலோட இது. அப்போ என்னென்னா, இந்த இதில் முக்கியமான சரத்து என்ன, லெபனானில் இஸ்ரேல் அடிக்கக்கூடாது, மொத்த ரீஜனும் வந்து அமைதியாக இருக்கணும் 60 நாளைக்கு. அதெல்லாம் நாங்கள் முடியாது, உங்கள் கையெழுத்துக்கு நாங்கள் எப்படி பண்ண முடியும்னு சொல்லித்தான் அங்கே 18ஆம் தேதி இது டிஜிட்டலி கையெழுத்து போட்டு ஒரு 3-4 மணி நேரத்துலேயே சதர்ன் லெபனானை போட்டு அடித்து குமிச்சாங்க. ஒரு 18, அப்புறம் 20, மொத்தம் 20 பேர் வந்து அப்போ அவுட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து 100கணக்கான பேர் வந்து இதெல்லாம் போயிட்டாங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இவன் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, இதுக்கு நீ தான் பொறுப்பு சொன்னீங்களே, கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணால் அமெரிக்கா சொல்லு கேட்க மாட்றாங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் அடுத்து 19ஆம் தேதி வந்து அங்கே சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் அஃபீஷியல் பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அங்கேருந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. யார்? ரொம்ப முக்கியமாக ஜேடி வான்ஸ் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் அப்படி பெட்டரா அவர் வந்திருக்கிறாரு. அப்புறம் குஷ்னர், அப்புறம் அவர் ஃப்ரெண்டு இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அராக்சியோ, காலிபாபு, இன்னும் 2 பேர் போயிருக்காங்க. ஸோ இங்கே போய் 18 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ஆஃப்டர் லாங் இயர்ஸ், 10 இயர்ஸாக சம்திங் வச்சுக்கோங்களேன், ஈரானோட அஃபீஷியலும் அமெரிக்காவோட அஃபீஷியல், அது வந்து ரொம்ப முக்கியமாக துணை அதிபர், ஓகே, 2 பேரும் நேராக மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இஸ்லாமாபாத்தில் நடந்துச்சுல பேச்சுவார்த்தை, அது ஒரே ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க, நேருக்கு நேரம் மீட் பண்ணிக்க மாட்டாங்க, வேறு வேறு யாருன்னா தனித்தனி அறைகள் சம்மந்தப்பட்டு இங்கே கேட்பாங்க, கொண்டு போய் அங்கே பேசுவாங்க அப்படின்னு ஆசிப் முனிரும் இவரும் இன்னொருத்தரும் வந்து போய் மாற்றி மாற்றி ஓடினாங்கல்ல. ஓகே, ஷாபாஸ் ஷெரீப் 2 பேரும் வந்து போய் பேசினாங்க. ஆனால் நேரடியாக மீட் பண்ணலை, ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இங்கே அப்படி இல்லை, இங்கே நேராக மீட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஓகே தான். மீட் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் ட்ரம்ப் வந்து திடீர்னு வார்த்தை விடுறாரு. என்ன விடுறாரு? ஈரான் ஒழுங்கு மரியாதையாக இருக்கணும், நீ உன்னோட ப்ராக்சி அங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படின்னா, இஸ்ரேல் வந்து அங்கே அடித்தாங்க, 20 பேர் செத்து போனாங்க, 100கணக்கான பேர் வந்து படுகாயம், பில்டிங்கு நிறையா அடித்து இடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு பதில் அங்கே ஹிஸ்புல்லாஸ் இருக்காங்கல்ல, அவங்க திருப்பி அடித்ததில் 6 முக்கியமான ஐடிஎஃப் தலைகள் அவுட்டு. இப்போது அதனால் தாங்க முடியல. ஏன்னா ஐடிஎஃப் சீஃபில், ஐடிஎஃப்பில் டாப்பில் இருக்கிற ஆள் ஒன்றும் இல்லை, ஆனால் அடுத்த லெவலில் இருப்பாங்கல்ல, கமாண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள 6 பேர் அடிச்சிட்டாங்க. அது போக மெர்காவா டேங்கில் உள்ளே போகுது, டேங்கை ஒன்றுமே செய்யலை,
டேங்கர் வந்து ஆள் வெளியே வர முடியாது, சுற்றி வந்து அந்த போட்ட பாம்பில் வந்து சுற்றிய புகை வந்து உள்ள ஆள் செத்து போனாங்க. ஓ அப்படி மெர்காவா டேங்க் வந்து நீங்கள் பீரங்கி வச்சு அடிச்சா, இது ஒரு பீரங்கி, நீங்கள் வந்து ராக்கெட்டை போட்டு அடித்தாலுமே அது வந்து ஒன்றும் ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஓ ஆமாம், மெர்காவா டேங்க் வந்து பயங்கரமான விலை. ம் ஆனால் அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 மெர்காவா டேங்கெல்லாம் வந்து உடைச்சிட்டாங்க. கொஞ்சம் டேங்கை வந்து கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க ஹிஸ்புல்லா. இப்போ டேங்க் இந்த மாதிரி டேங்க் உள்ள போது அவங்களால சமாளிக்க முடியலை. அப்போ வந்து உடனே அங்கேருந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் உன்னோட ப்ராக்ஸி வந்து இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதை அவங்கள நிறுத்த சொல்லு, இல்லைன்னா ஈரான் வந்து உண்டுலன்னு பண்ணிடுவேன் நான். ம் ம் நீங்கள் வந்து முன்னாடி கற்காலத்துக்கு போகணும்னு சொன்னாப்புல, இப்போ வந்து ஒரு நாடு ஈரான் ஒரு நாடு இருந்ததே தெரியாத அளவுக்கு அழிச்சிருவேன் நான், ஒழுங்காக இருக்க சொல்லு, என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தாற்போட்டு பேசணுன்னே இவங்க பேசி முடிச்சு அந்த இதுக்கு வந்து நீங்கள் கையெழுத்தாவது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு 2 விஷயம் நடக்கும். பொதுவாக ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. ஓகே, அது வந்து ஒரு மரபு. ஓகே, நாங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னு கை கொடுத்துட்டு ஓகே அப்படி எல்லாம் நின்று நம்ம இது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு முடிவு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் நிற்பாங்க. அப்புறம் நம்ம ஊரில் இப்போ வந்து பார்ட்டி அலையன்ஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல, ஓகே, கூட்டணி தரல ஒன்றா நின்று 2 பக்கம் கையை தூக்கிட்டு ஆளாக கை தூக்கி நிற்பாங்கல்ல, இது வந்து ஒரு மரபு. அது வந்து நம்ம தேவையா தேவையில்லையா தப்பா ரைட்டா அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையாது, நமக்கு சில மரபு இருக்குது. அது மாதிரி இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுல்ல, நடந்து முடிஞ்ச உடனே அவங்கவுங்க கொடி வந்து அங்கே பின்னாடி இருக்கும், அவங்க வந்து வரிசையாக நிற்பாங்க, நின்று ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஃபோட்டோ அது போயங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கல. அப்புறம் வந்ததுக்கு வந்து அங்கே ஜெனீவாவில் வச்சு ஓகே நாங்கள் வந்தோம், சுவிட்சர்லாந்து ரொம்ப அழகிய நாடு, இப்படியாக்கும் இதுக்கு இந்த ஃபெசிலிட்டி பண்ணாங்க இல்லையா, இந்த ஃபெசிலிட்டி பண்ணதுக்காக நமக்கு வந்து ரொம்ப நன்றி, அருமையாக சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு மாதிரி எழுதி சைன் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலை. ஓகே, நீங்களாச்சும் இதாச்சு அப்படின்னு. இப்போ என்ன திரட்டன் அப்படின்னா, நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக ஊர் போய் சேர்ந்துக்க மாட்டீங்க. யார் ட்ரம்ப் சொன்னது, நீங்கள் சுவிட்சர்லாந்துலேருந்து நீங்கள் திரும்பி ஈரானுக்கு போய்க்கிற மாட்டீங்க அப்படி. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் மிரட்டினா அப்போ வந்து இந்த ஆள் வந்து என்ன ஒரு 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 கிறுக்கனா, அவள் என்னத்தை சொல்கிறது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி பேசினா அப்போ அந்த ஆளுக்கு அழுத்தம். அங்கேருந்து யூத லாபி இருக்குல்ல, யூத லாபி விடவே மாட்டாங்க. அதாவது என்ன நடக்கும்னா, யூத லாபி முதல்ல இங்கே கரையாக அரித்த மாதிரி அமெரிக்கா வந்து பூரா அரியர்னு அரித்து அமெரிக்கா வந்து கீழே இறக்கி விட்டு அப்புறம் தானும் செத்து போவாங்க. அப்படித்தான். ஏன்னா இஸ்ரேல் வந்து சின்ன நாடு தான், அமெரிக்கா பேக்கப்பில் இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து இப்போ எம்ஓயுக்கு வேறு வழி இல்லை, நிறைய செலவாகுது, அப்படிங்கிறக்காகத்தான் இவங்க வந்து இப்போ விட்ரா பண்ணி போனால் போதும் அப்படின்னு. இப்போ என்ன ஆகி போச்சு, அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு பயங்கரமான உள்நாட்டில் குழப்பம், பிரச்சனை, பசி, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, அப்படி சொல்லப்போனால் ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கலாம். அமெரிக்காவோட லைஃப் ஸ்டைலை கம்பேர் பண்ணால் இந்தியாவோட லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு எவ்வளோ பெட்டர். ஆமாம், நம்ம லைஃப் ஸ்டைல் பெட்டர். அங்கே பார்த்தீங்கன்னா நவம்பரில் எலெக்ஷன் வருது. ஓகே, அதிபர் எலெக்ஷனில் பட் ஜெனரல் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து 218 ஓட்டு இவருக்கு எதிராக, அதை இம்பீச் பண்ணுறதுக்கு ஆதரவாக கிடச்சிருச்சுன்னா இம்பீச் பண்ணிடுவாங்க, பதவி விட்டு தூக்கிடுவாங்க. அப்படி பதவி விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு. ஏன்னா 435 மொத்தம், 435 அதில் பாதி, அப்புறம் 218 பேர் இப்போ வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு ஆதரவாக வந்து ஓட்டு போட்டாங்கன்னா இவர் வந்து இப்போ பதவி இழந்துறாரு. பதவி இழந்தால் அடுத்த கணம் எங்கே இருப்பார் நினைக்கிறீங்க? சிறைக்கு, கோர்ட்டில் இருப்பார். அதான் கோர்ட் அவருக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. நீ எப்படி எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து அங்கே போயிட்டு வந்து சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் போட்டு வந்து எல்லாம் பண்ண, அதுக்கு வந்து ஆதாரம் எல்லாம் வந்துருச்சு, சேலு போயிடுவார் அங்கே அவர். இங்கே இஸ்ரேலில் வந்து என்ன உள்ளுக்குள்ளே வந்து இந்த சேனல் 12ன்னு ஒன்று இருக்குது, ஹீப்ரு மொழியில் அது ஒரு சேனல் 12. அந்த சேனல் 12 என்னன்னா லோக்கலில் வந்து ரகசியமாகவோ சொல்லியோ எதோ எடுத்திருக்காங்க. எடுத்தா 70% மேலே பெஞ்சமின் நெத்தன்யாகு இனிமேல் ஆணியே பிடுங்க வேண்டாம், வீட்டுக்கு போக சொல்லுங்க அந்தால, எங்களுக்கு இனிமேல் பெஞ்சமின் நெத்தன்யாகு வேண்டாம் எங்களுக்கு இனிமேல் அப்படின்னு லோக்கல் மக்கள் அங்கே அந்த ஒப்பீனியன் போலில் சொன்னது போல. அது கிட்டத்தட்ட அது ஈரான் தான் இந்த போரில் வெற்றி பெற்றது, அது 92%. அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பீனியன் வேற. அது பல இதை எடுப்பாங்கல்ல. இப்போ இந்த எம்ஓயு பொறுத்த மட்டும் ஈரான் வந்து வெற்றி அடைஞ்சு நினைக்கிறீங்களா இல்லை தோல்வி நினைக்கிறீங்கன்னா, ஈரான் தான் வெற்றி அடைஞ்சது 92% எங்கே, இஸ்ரேலுக்குள்ள. ஓகே, அது ஒரு கணிப்பு. இந்த கணிப்பு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ்ரேல் கீழே டவுன் ஆயிடுச்சுல்ல. ஆமாம். ஓகே, சரி, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டால் நெத்தன்யாகு தான்.
அது போக இடையில வந்து வேற ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இருந்த டக்குன்னு பேர் ஞாபகத்துக்கு வரல, இதுக்கு முன்னாடி இருந்த ஐடிஎஃப் சீஃபோ ஒருத்தர், அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு 2023 அக்டோபர் 7ஆம் தேதி எங்கள் மக்களை நாங்களே கொன்னோம். அவர் இப்போ சொல்லியிருக்கிறாரு. ஏன் இப்போ சொன்னேன் அப்படின்னா, அன்னைக்கு சொன்னால் கொண்டுருவாங்கல்ல. ஏன்னா அந்த டைமில் அக்டோபர் 7ஆம் தேதினா அந்த அக்டோபர் மாதத்துலேயே இவருக்கு வந்து கோர்ட்டில் இது இருக்குது, ஹியரிங் இருக்குது, போய் ஃபைனல் இது ஆர்டர் வரப்போகுது. அதனால் என்ன பண்ணிட்டார் வந்து இதை ஒரு சான்ஸ்ன்னு நினச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே தூண்டி விட்டு இது வந்தால் இப்போ பிடிச்சிடலாம், அப்புறம் அக்காடு கையெழுத்து போட போகிறோம் அப்படின்னு இங்கே தூண்டி விட்டு ஒரு பக்கம். ஏன்னா மொசாடு, சின்பெட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்கல்ல. இவங்கிட்ட தூண்டி விடுறது, இவங்க ஆட்களை வச்சே இப்போ சீக்கிரம் போய் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அவங்களோட செலிப்ரேஷன் இருக்குது, நீ நேராக போனால் அங்கே தூக்கிட்டு ஆளை கொஞ்சம் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட வேண்டியது. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்க வர்றாங்க பூரா வந்து அடித்து தீர்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு சொந்த மக்களையே 1000 பேருக்கு மேலே இவங்க கொண்டிருக்காங்க. ஆனால் 1200 சொச்சம் பேர் வந்து மொத்தம் கொண்டிருக்காங்க. 250 பேர் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. யார்? இவங்க ஹமாஸு. 1000 பேருக்கு மேலே கொன்னது யார் அப்படின்னா ஐடிஎஃப்ன்ற பேரில் இருக்கக்கூடிய, நேரடி ஐடிஎஃப்லாம் கொல்லலை, இஸ்ரேல் இராணுவத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஆளை வந்து வச்சு இந்த 1000 பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க. கொண்டுட்டு இந்த பழியை வந்து ஹமாஸ் மேலே தூக்கி போட்டாங்க. எப்படி வந்து ரெட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது ஒசாமா பின் லேடன் மேலே வந்து பழியை போட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக வந்து அடித்தது யாருன்னா யூதர்கள். அதில் வந்து பெரிய அளவுக்கு அதை நம்ம பேசணும்னா ஒரு தனி சப்ஜெக்டை பேச முடியும். ஒரு விமானம் வந்து அங்கே போய் மோதிச்சு அப்படின்னா, அவ்வளோ பெரிய பில்டிங்கில் மோதிச்சுன்னா அந்த மூக்கு வந்து வெளியே வராதுல்ல. அதை தாண்டி நுழைச்சி எப்படி அவ்வளோ அகலமான அவ்வளோ பில்டிங்கில் அந்த ஃப்ளைட் எப்படி வந்து வெளியே வரும்? வரவே வராது. அப்புறம் மேலே இத்தனை மாடியில் மேலே வந்துச்சுட்டோம்னா கீழே வரைக்கும் எப்படி கீழே விழுவும்? உடையும். அப்படி உடைய வாய்ப்பே இல்லையே. டெக்னிக்கலாக நிறையா டீட்டெயில் இருக்குது. அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அங்கே அந்த ரெட்டை கோபுரத்தில் கீழே வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன பாம்பெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5000 பேருக்கு மேலே யூதர்கள் அங்கே இருக்காங்க. ஏன்னா அது முக்கியமான ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட ஃபினான்சியல் உலக அளவில் அவங்க தான் டாப்பு. ஏகப்பட்ட ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க யாரும் ஒருத்தங்க கூட சாகலை, ஒருத்தங்க கூட ஆஃபீஸ் போல். அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டால் அது ஒரு பெரிய அளவுக்கு கான்ஸ்பிரசி இருக்குது. ஓகே, அது மாதிரி அது என்ன இது கம்பேரிசன். இவங்க வந்து உலக அளவில் தான் வாழ்கிறதுக்கு, தான் இனம் வாழ்கிறதுக்கு எவனை அழித்தாலும் பரவாயில்ல, தான் சொந்த மக்களை அழித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொந்த மக்களை அக்டோபர் 7, 2023 1000 பேருக்கு மேலே இவங்கள கொன்னாங்கன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்டவர் இப்போ வாக்குமூலம் கொடுத்துக்கிறாரு. ஓகே, அப்புறம் அந்த ஆள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன தெரியும்? இப்போ நெதன்யாகு எப்படியும் வீட்டுக்கு போயிடுவார், நெதன்யாகு வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். அதனால் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிக்னல் எல்லாம் என்ன வருதுன்னா நெதன்யாகு அகேன்ஸ்டாக நிறையா வந்துருச்சு. சரி, இப்போது அவங்க வந்து ஒப்பீனியன் எடுத்தாங்கல்ல, அந்த ஒப்பீனியனில் 70% மேலே நெதன்யாகு வந்து வீட்டுக்கு போயிடலாம், இனி வந்து வேண்டாம், அடுத்த எலெக்ஷனில் அக்டோபர் கடைசிக்குள்ளே வந்து ஒரு அங்கே எலெக்ஷன் கண்டிப்பாக நடக்க போகுது, அக்டோபர் 4th வீக்கில். ஒருவேளை வந்து அமெரிக்கா வந்து ஈரானை வந்து கடுமையாக தாக்கிட்டா அதை தாங்கக்கூடிய வலிமை ஈரானுக்கு இருக்கு. சேதம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, அமெரிக்காவோட வல்லமையை வந்து நம்ம எந்த காலத்திலையும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அவங்க கையில் வந்து இருக்கக்கூடிய வான்வெளியிலேருந்து வந்து பறந்து வந்து போடக்கூடிய அளவுக்கு, அப்புறம் மிசைலேருந்து எல்லாமே அமெரிக்காவோட வலிமை வந்து பெரிய வலிமை. நம்ம வந்து அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் அவன் இப்படியெல்லாம் போடும்போது மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் அடிக்கலாம். மண்ணுக்கு கீழே வந்து நகரமே வச்சுருக்காங்களே, அது என்ன செய்யறது? அதனால் அதுலேருந்து அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் அதாவது மக்களை வந்து உள்ளுக்குள்ளே போய் பாதுகாக்கிறாங்க இல்லையோ, மக்கள் அங்கே மக்களாக இருக்காங்க, ஆயுதங்களை பூரா பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க. நாளைக்கு மக்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெற்றுக்கரலாம், ஆயுதங்களை பூரா அழிச்சிட்டாங்கன்னா நம்மளை சொல்லி முடிச்சிடுவாங்க அப்படின்னு ஆயுதங்களை பூரா வந்து அவங்க பங்கர் பஸ்ட்டு போட்டால் கூட கீழே போக முடியாத அளவுக்கு நகரம் இல்லை, நகரங்கள் வச்சுருக்காங்க. ஓஹோ, ஆமாம். அதாவது இப்படி உள்ள வந்து போகிறாங்க. அது வந்து சில காட்சிகள்லாம் இருந்துச்சு, அது வெளியே போடவும் முடியாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது உள்ளே போனால் மிசைல் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 100கணக்கான மிசைல் சிட்டி வச்சுருக்காங்களாம். ஆமாம், இந்த டன்னல்னால் ஒரு சாதாரண சின்ன டன்னல்லாம் இல்லை. நமக்கு வந்து இங்கே மெட்ரோ போகுது இல்லையா, அது மாதிரி எக்கச்சக்கமான டன்னல் அங்கே வச்சுருக்காங்க. அது அது நார்மலாக இப்போ நான் கிரவுண்டில் வந்து டன்னல் வந்து தோண்டி பண்ணலாம். மலை ஆல்ரெடி வந்து 500 அடி 600 அடி 1000 அடி, அதுக்கு கீழே 200 அடி 100-200 அடி போனாவே போதுமே. பாதுகாப்பு நல்லா, அவ்வளோ பாதுகாப்பு. சரி, அது அதிகபட்சம் அவன் அடித்து எங்கே அடிப்பான்? அவன் வந்து அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, என்ட்ரி, அங்கே அடிக்கலாம்.
அவன் ஒரு என்ட்ரியாக வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துக்கு 4-5 என்ட்ரி எங்கெங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அது போக சில மலைகள்லாம் இருக்கு இல்லையா? அவன் என்ன பண்ணுறான்னா, மலைகள் வந்து இந்த இந்த மாதிரி இப்படி இப்படி கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா, இங்கே வந்து தோண்டணும். சப்போஸ் மலைகள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இப்படி இப்படி ஒரு கர்வ் வருது. இங்கே தோண்டானே எங்கே அடிப்பாங்க? இந்த மாதிரி வளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன், எங்கே அடிப்பாங்க? இப்போ வளைஞ்சிருக்கு, இதெல்லாம் மலைன்னு வச்சுக்கங்க. இது வந்து இந்த சமநிலம். இப்போ இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீ எங்கேருந்து அடிப்பீங்க? அப்படி அடிக்கவே முடியாத என்ட்ரன்ஸ் வரை எக்கச்சக்கமாக வச்சுருக்காது சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய டீட்டெயிலாம் வந்துச்சு. அப்போ இவங்க வந்து நிறைய பாடம் படிச்சாங்க. நம்ம அன்றைக்கே சொன்னோம் பிஹெச்டி படிச்சாங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஈரானை வந்து அழிக்கவே முடியாது, ஈரானை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக என்ன வச்சுருக்காங்க, இந்த 18ஆம் தேதி 19ஆம் தேதி அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை தோல்வி. ஆனால் மீடியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, 60 நாள் ஒப்பந்தம் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தம் வந்து லைவ்ல இருக்குன்னு வேற சொல்கிறாங்க மீடியேட்டர்ஸ். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, நான் வந்து இதை ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தீர்ற பிரச்சனை இல்லை. இன்னொன்று, அமெரிக்கா வந்து ஈரானை வந்து கொண்டு போட்டு அடிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய பில்டிங் ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஆகி கிடக்கு. முன்னாடி கொஞ்சமாக அடிச்சிருக்காங்க. மொத்தம் அவங்க போட்ட இடங்கள் இருக்குல்ல, 13,000 இடமா ஏதோ போட்டிருக்காங்க. அந்த சின்ன சின்ன வந்து ஒரு லொக்கேஷன் எடுத்தோம்னா, ஒரு லொக்கேஷன்லேயே வந்து 200, 300 இடங்கள் போடுவாங்கல்ல, அப்படி 13,000 இடத்துல போட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ வந்து அந்த மண் தாங்கிட்டு இன்னும் நின்றுட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்னத்தை அடிக்க போகிறாங்க? அதில் இதுவே தாங்குவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இங்கேருந்து ஒரு மிசைல் கிளம்பி போய் அமெரிக்காவோட நகரத்தில் விழுந்துருச்சுன்னு வைங்க, அமெரிக்கா காலியாகாது, அது இமேஜ் வந்து காலியாயிரும். இது வரைக்கும் அமெரிக்கா மேலே யாருமே வெளியிலேருந்து ராக்கெட்டு அது மிசைல் போட்டதில்லை, குண்டு போட்டதில்லை. தப்பி தவறி யாராவது ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு வெளியிலேருந்து ஒரு ராக்கெட்டு போயிடுச்சு, ஒரு நியூயார்க்லேயோ வாஷிங்டன் டிசிலேயோ கலிஃபோர்னியாலேயோ, அமெரிக்காவோட இமேஜ் டோட்டலாக காலியாயிரும். அதுக்கப்புறம் யார் வேணும் அடிக்கலாம்டா அப்படின்னு பக்கத்து நாடுகள் பூரா வந்து ஆரம்பிச்சிருவாங்க. பிரேசிலேருந்து இதுலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா சொல்லியிருக்கிறபடி $300 மில்லியன் வந்து ஈரானுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 30 லட்சம் கோடி, 28 லட்சம் கோடி. ஆமாம். இந்த பணத்தை வந்து அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்க? அதை